ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இது வந்து வீக்கெண்ட் எபிசோடு, சாட்டர்டே எபிசோட் பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்னையிலலாம் ஒரே மழைன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் உங்களால் முடிஞ்ச உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. கரண்ட் எல்லாம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதை ஃபஸ்ட் பார்ட் ஒன்று போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். இப்போ வந்து அருண் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாம் அங்கே கேக்லாம் வெட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே கார்டன் ஏரியாலலாம் வந்து பாட்டெல்லாம் பாடி அப்படியே எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அது வந்து அந்தளவுக்கு வந்து வீடே வந்து கொண்டாடுது அவரோடது செலிப்ரேஷனை. ஓகே, இதில் யார் யார் நிஜமாக கொண்டாடினாங்க, யார் யாருக்கு உள்ளே கோல்டு வார் இருக்குன்றது ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் இட்ஸ் ஓகே. அது பர்த்டே விஷஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதையும் பர்சனலாக சொல்ல முடியாது. ஸோ வந்து ஓகே, நம்மளும் ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிடுவோம் அருணுக்கு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் போகுது. இதில் வந்து ராணவ் விஷால் வந்து ஒரு பக்கம் உட்காந்து பேசுகிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ராணவ் விஷாலும் விஷால் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதில் ராணுவுக்கும் மஞ்சரிக்கும் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதுனால பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? பிக் பாஸ் பேசக்கூடாது, டால் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதனால் ராணு வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு, ஐ மீன் ஆக்ஷனில். பட் ஆனால் அது விஷாலுக்கு புரியல. ஆனால் அதுக்கு பதில் விஷால் ஒரு டாபிக் எடுத்து பேசுகிறாரு. கேட்கவே ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. இதெல்லாம் ஏன் வந்துட்டு வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. விஷாலை பொத்தி பொத்தி வைக்கிறாங்க. இதை வந்து விஷாலை டைட்டில் வினர் ஆக்கிறதுக்கு கொண்டு வராங்களா, இல்லை கண்டென்ட் இருக்கட்டும்னு உள்ளே பண்ணுறாங்களா? இப்போ ராணுவுக்கு ரெட் கார்டா, ரயனுக்கு ரெட் கார்டான்ற அளவுக்கு உள்ளே பேசுகிறாங்களே. அதாவது அவங்க கேம் ஸ்பிரிட்டில் விளையாடினாங்க. கேம்குள்ளே அந்த சுவாரஸ்யத்துக்காக விளையாடி ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாரியும் கேட்டாங்க. இல்லை அவுட் ஆஃப் த கேம் போய் ரயனும் கொஞ்சம் அக்ரெசிவாக போயிட்டாரு. ராணுவும் கொஞ்சம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஓகே. அப்போது இது கேம்காக பண்ணுறதுன்றது ஓகே. அவுட் ஆஃப் த கேம் போய் ஒன்று பண்ணியிருக்காரு விஷாலு. பொண்ணுங்களை மார்க் பண்ணுறது, அவங்க பிஹேவியர் பற்றி பேசுறது, ஏன் இப்போ கூட உட்காந்து தர்ஷிகா லவ் கண்டென்ட் பற்றி பேசுறது, அப்புறம் ஜாக்லின் வந்து ட்ரெண்டிங்காக இருக்காங்களா இல்லையான்ற அளவுக்கு பேசுறது, இதெல்லாம் பின்னாடி உட்காந்து கேர்ள்ஸ் பற்றி பேசுகிறாரு. இதுக்கு எந்த கார்டும் கொடுக்க மாட்டீங்களா பிக் பாஸ்? அது ஏன் விஷால் மட்டும் அவர் செய்யறதையும் கேட்க மாட்டீங்க, செய்யறதையும் ஒன்னாரில் பெருசாக காட்ட மாட்டீங்க. அப்படியே காட்டாதனால தான் அந்த வார்ன் பண்ண விஜய் சார் வார்ன் பண்ணது கூட நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஏன் வார்ன் பண்ணார், யாரை பற்றி பேசினாங்கன்னு அதையும் மறைச்சிட்டிங்க. அப்புறம் வந்து இப்பயுமே வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் உள்ளே பண்ணிட்டு இருக்காரு. என் ஹோஸ்ட் கிட்ட நின்று பேசும்போதுமே அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி தான் இருக்குது. அதையும் கேட்கறல. எதுக்கு அவர் உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு புரியல. சார் விஜய் டிவி ப்ராடக்ட்னு உள்ளே உட்கார வச்சிருக்கீங்களான்னு பார்த்தா நிறைய பேர் அங்கே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லையே. ஜாக்லின்கெல்லாம் ரோஸ்ட் விடுறீங்க. அப்புறம் தீபக்கை வந்து தேவைப்பட்டா வந்து திட்டு வாங்குற மாதிரி பையன், இல்லைன்னா கம்முன்னு விட்டுடுறீங்க. ஆனால் அட்லீஸ்ட் அவங்களதெல்லாம் செய்யறதாவது வெளில வருது. அவங்க ரோஸ்ட் வாங்குறாங்க, இல்லை வெளில வருது. இவரது வெளியே வராத மாதிரி ஒன்று பொத்தி பொத்தி வைக்கிறீங்களே. அப்படி என்ன விஜய் டிவிக்கு செல்லப்புள்ள விஷால்னு தெரில, இல்லை பிபி டீமுக்கு செல்லப்புள்ள விஷாலான்னு தெரில. நீங்கள் என்ன செல்ல பிள்ளைங்களெல்லாம் வச்சு பிபி ஷோ நடத்துனீங்கன்னா, ஹோஸ்ட்டுக்கு செல்ல பொண்ணு சாச்சனா, விஜய் டிவிக்கு செல்ல பொண்ணு விஜய் விஷால். அப்படி இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு அப்போது மற்றவங்கெல்லாம் வந்து எதுக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் கண்டஸ்டன்ட்டுன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்கள் செல்ல பிள்ளைங்களே வச்சுக்கிட்டு வந்துட்டு இப்போ அருணை வந்துட்டு போன சீசன் அர்ச்சனாவோடது லவர் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு ஒரு தனி கன்சிடரேஷன் கொடுக்குறீங்க. அவர் பண்ண அந்த திருட்டு பிரியாணியோ இல்லைனா வந்து ஃப்ரைட் ரைஸ் பற்றியோ நீங்கள் பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சரியை மார்க் பண்ணும்போது வந்து அது வந்து ரியாவ் பண்ணும்போது வந்து அது அப்போ ரியாவுக்கு அது அப்படி தான் ஹர்ட் ஆயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஹர்ட் ஆனால் மட்டும் அது பாடி கெஸ்டர்னு சொல்லிடுறாரு தீபக்கு. அதையும் கன்சிடர் பண்ணிடுறீங்க. மஞ்சரிக்கு பண்ணால் மட்டும் அது மஞ்சரிக்கும் அப்படி தான் ட்ரிகர் இருக்கும். மஞ்சரி அதை எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பாயிண்ட் ரியாக்ட் பண்ணதுனால எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை பூசி மழுப்பி ஒன்று சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து அப்படி அவர் பண்ணவே இல்லை, அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிலாம் பேசணும், நான் ப்ரொஃபஷன் மேலே வேறு ஸ்வேர் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் தான் நீங்கள் உள்ளே வச்சு கேம் ஆடுவீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் எல்லாரும் ஈக்குவல்னு நீங்கள் ஏன் வெளில ஒன்று ஆடியன்ஸை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த சீசன் ரொம்பவே ஒஸ்ட்டு. ஃபுல் நிறைய விஜய் டிவி ப்ராடக்ட் வச்சுட்டு அதுலேயும் ஃபேவரட்டிசம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் ஒரு சில பேருக்கு இல்லை. சாச்சனா விஜய் டிவி ப்ராடக்ட்டே இல்லை, அவர் வந்து ஹோஸ்ட்டுக்கு ஃபேவரேட்டு அவங்க. புரியவே இல்லை. இந்த கேம் டிஆர்பி வந்து ஏறுது ஏறல அப்படிங்கிறத விட ஜனங்களுக்கு ரொம்ப வெறுத்துடுச்சு இந்த சீசன். இத்தனி சீசன் பார்த்ததுல இந்த சீசன் ரொம்ப ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிடரேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் பிக் பாஸ். வந்து இப்போ வந்து பேசலாம். விஷால் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ராணுவ கிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்து இந்த இடம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான இடமும் லவ் பண்ணுறதுக்கான இடமும் இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்போ தர்ஷிகா கிட்ட நீங்கள் இது ஓப்பனாக சொல்லலை அப்படின்னு கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு 2 டேஸ்லாம் சொல்லலை. அவருக்கு தேவைப்படுங்க 2 நாள் முன்னாடி கூட உட்காந்து நைட்டில் உட்காந்து இவருக்கு கையில் ஏதோ இதுவாயிடுச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஊட்டி விட்றாங்க. ஏன் அந்த இடத்துல சத்யா ஊட்டி விட மாட்டாரா, இல்லை பக்கத்தில் இருக்க அருண் ஊட்டி விட மாட்டாரா? அப்புறம் வந்துட்டு ஏன் ரஞ்சித் ஊட்டி விட மாட்டாரா, ஏன் தீபக் ஊட்டி விட மாட்டாரா, அவங்க தர்ஷிகா தான் ஊட்டி விடணுமா? இதெல்லாம் வந்து க்யூட்டாக வெளில தெரியணுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஒன்று சொல்கிறீங்களே, இது எவ்வளோ கேவலமாக இருக்குது.
உங்களுக்கு கியூட்டா வெளில கன்டென்ட் தெரியணுன்றதுக்காக, அது லவ்வும் கிடையாது. ஆனா லவ் கன்டென்ட் அப்படிங்கிறத ஒரு பொண்ண வச்சு அந்த பொண்ணு எமோஷன் கூட அதையும் நீங்களே சொல்லிடுறீங்க. பொண்ணு எமோஷன் கூடலாம் அதுக்கு நான் விளையாட மாட்டேன். ஆனா கியூட்டா ஒரு கன்டென்ட் குடுக்கறதுக்காக இது வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாரி அப்பட்டமா சொல்றீங்களே! இது உங்களுக்கு கேவலமா இல்ல? இத வந்து ஒன் ஹார் ஷோல வேற காட்டுறீங்களே பிக் பாஸ். உங்கள என்னன்னு சொல்றது? அது வந்து நிஜமா லவ் கன்டென்ட்டா இருந்தா பரவால்ல. இல்ல வந்துட்டு என்ன சொல்றது? அவங்களுக்கு புடிச்சது பிடிக்கும். அவங்க பெர்சனல் அப்படிங்கனாலும் பரவால்ல. ஒருத்தன் இப்படிதான் பண்றேன். அது கன்டென்ட்க்காக பண்றேன். ஆனா அந்த பொண்ணு எமோஷனல் கூடவா விளையாட மாட்டேன்னும் வேற சொல்றான்னா, கேள்வியும் அவனே கேட்குறான். பதிலும் அவனே சொல்றான். ஆனா வந்துட்டு அதுல வந்து தப்பு, சரி எதுவுமே வந்துட்டு நீங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து அட்ரஸ் பண்ண மாட்றீங்க. இப்படி பேசுறீங்களே, செய்றீங்களே இது தப்பு இல்லையா? அப்படின்னு அட்ரஸ் பண்ண மாட்றீங்களே. ஒண்ணுமில்லாத பிரிஞ்சால் கிண்ணத்த வச்சுட்டு 10 வாட்டி சுத்தி சுத்தி விடுறாரு விஜய் சேது சார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது? அருண் வந்து மஞ்சரிய வந்து இப்படி பேசினது தப்பா? மஞ்சரிய வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த சாரி அருண் கிட்ட கேட்டே ஆகணுன்ற மாரி ஒண்ணு பண்ண வைக்கிறாங்க. அப்ப அருண் செஞ்சது தப்பு இல்லன்னா, நான் செஞ்சதும் தப்பு இல்லன்னு அவங்க சொல்ல வராங்க. ஆனா, அருண் செஞ்சது தப்பு இல்லன்னா, நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறீங்க. அதே சாச்சனா விஷயத்துல சாச்சனா செஞ்ச தப்போ, சரியோ, தீபக் எழுந்துக்கும்போதே சாச்சனா கிட்ட சாரி கேட்டு தான் எழுந்துக்கணுன்ற மாரி ஒண்ணு கிரியேட் பண்றீங்க. அப்ப உங்க பொண்ணுக்கு ஒரு நியாயம், ஊராமட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயமா? உங்க பொண்ணுன்னு கன்சிடர் பண்ணிக்க சாச்சனாவ சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட தீபக் வந்து செஞ்சாரு, தப்பு செஞ்சாரோ செய்யலையோ, ஆனா எழுந்துக்கும்போதே நீங்க சாரி சொல்லிட்டு தான் அந்த டாபிக் ஆரம்பிக்கணுன்ற மாரி தீபக்க சாரி கேட்க வச்சுட்டீங்க. 1. இன்னொன்னு இந்த பக்கம் மஞ்சரி அவ்ளோ நேரம் அவங்களுக்கான விஷயம் பண்ணும்போது, ஹோல் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்க. அந்த பொண்ணு மேல தப்பே இருக்கட்டுங்க. அருண் தப்பே பண்ணலையா? திருட்டு பிரியாணி சாப்பிடலையா? ஏன் தீபக் வந்து ஜாக்லின் கிட்ட வந்து சாரி கால்ல விழுந்து கேட்கணுன்ற அளவுக்கு அருண் மார்க் பண்ணலையா? அந்த இடத்துல ஜாக்லினே இப்ப தீபக் கூட சேர்ந்துட்டாங்க. அது வேற விஷயம். ஆனா நம்ம பேசணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாத்தையும் தான் பேசணும். அப்போ தீபக் அந்த இடத்துல ஜாக்லீன ட்ரிகர் பண்ணதோ, இல்ல ஜாக்லீன சாரி கேட்டே வச்சாகணும்னு ஒரு டாஸ்க்குள்ள இருந்துட்டு அருண் பண்ணதையோ நீங்க பேசல. ஏன் ரியாவ மார்க் பண்ணத கூட அருண் பண்ணத நீங்க பேசல. எங்கேயுமே மஞ்சரிக்கு வந்து ஆப்போசிட்டா நின்னு அருணுக்கு தான் நீங்க சொம்பு தூக்கியிருக்கீங்க. ஸோ எனக்கு புரியல. நீங்க எப்படி கொண்டு போறீங்க இந்த சீசன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். இது என்ன விஜய் சார் கூட பாய்ஸ் டீமா அப்படின்னு. இப்போ அவர் இன்னும் பண்றத பார்த்தா அப்பயாச்சும் பாய்ஸ் டீம், கேர்ல்ஸ் டீம்னு ஒண்ணு தனியா இருந்தது. சரி அந்த சைட் பேசுறாரா அப்படின்னு. இப்போ 2ம் சேர்ந்த அப்புறமா இது அப்படிதான் போயிட்டு இருக்கு. கேர்ல்ஸ் பண்ணா சரி, இல்ல கேர்ல்ஸ் பண்ணா தப்பு, பாய்ஸ் பண்ணா சரியில்ல அப்படிங்கிற மாரி. அது அப்போ கேர்ல்ஸ்க்கு வந்து நீங்க ஜாக்லின கேட்பீங்க, மஞ்சரிய கேட்பீங்க, உங்க பொண்ணு தேவைப்பட்டா கேட்பீங்க, இல்லன்னா கேட்க மாட்டீங்க. அப்புறம் சௌந்தர்யா கூட ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஜாக்லின், சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவீங்க. ஏன் இந்த சைடு அருண், விஷால் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க பேச மாட்டீங்களா? இல்ல தீபக், அருண் பத்தி பேச மாட்டீங்களா? இல்ல சத்யா, விஷால் பத்தி பேச மாட்டீங்களா? இல்ல இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள இருக்க ராணுவ பத்தி பேச மாட்டீங்களா? ஓகே. ராணுவ ரயான்னு ஒண்ணு அட்ரஸ் பண்ண போறீங்க. அதிலயே நீங்க ரயான தான் திட்ட போறீங்க. ராணவ திட்டுவீங்களோ, கொஞ்சுவீங்களோ தெரியாது. ஏன்னா, அவரு வந்து உங்க பாய்ஸ் டீமுக்கு விளையாடுறது. ரயான் வந்து அவங்க சைடு கோவா கேங்குக்கு விளையாடுறது. ஸோ, இப்படி தான் நாளைக்கும் இந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ண போறாங்க. இப்போ இது ஒன் சைடா தான் போக போகுது. அப்போ வந்து இப்போ விஷால் மாரி ஆளுங்கள சுத்தமா நீங்க கேட்கறதே கிடையாது. அந்த அந்த விஷால் பக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்றதே கிடையாது. அந்த தைரியத்தில இந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து அதையும் அதையும் சொல்றாரு. அதுக்காக வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுற இடமோ, லவ் கன்டென்ட் இது பண்ற இடமோ கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு அது வந்து ஒன்னார்ல காட்டல. ஜாக்லின் வந்து அந்த அது என்னது கலக்கப் போவது யாருன்றத ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2, 3 இயர்ஸ் முன்னாடி விஜய் டிவில. அப்போ வந்து ட்ரெண்டிங் இருந்தது தான். இப்ப ஜாக்லினுக்கு பெருசா வெளில ட்ரெண்டிங்லாம் கிடையாது சோஷியல் மீடியால. அதே எனக்கு நெறைய ஷோஸ் இருக்கு. நான் படம்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஜாக்லினும் படம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாலாம் பண்ணியிருக்காங்க. சரி அவங்களுக்கு இருக்குது, இல்லன்றத பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு அவ்ளோ ட்ரெண்டிங் வெளில இருக்குன்னா, நீங்க எதுக்கு சார் பிக் பாஸ் ஷோ வந்தீங்க? வெளிலயே நீங்க கமர்ஷியல் இட்டு குடுக்க வேண்டியது தானே! எதுக்கு ஷோக்குள்ள வந்தீங்க? அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வந்தாங்க. அது அவங்க இஷ்டம். அவங்க வந்திருக்காங்கன்றது அவங்க இஷ்டம். அவங்களுக்கு இருக்கு, இல்லன்றத அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டும். உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றப்போ, நீங்க எதுக்கு பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்தீங்க? வெளிலேருந்தே உங்க கமர்ஷியல் ஹிட்ட குடுக்க வேண்டியது தானே! வந்ததே வந்துட்டு அவங்கள காசிப்பும் பேசிட்டு, சௌந்தர்யாவும் காசிப் பேசிட்டு, நீங்க வந்து இப்ப தர்ஷிகா கூடயும் லவ் கன்டென்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அன்ஷிதாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க ட்ரெண்டிங்கா வெளில இருக்கறதுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ வேலை செய்றீங்க? அதுவும் பின்னாடி உட்காந்து, முன்னாடி கேம் ஆடாம. வெளில போயிட்டு அதையாச்சும் ஒழுங்கா பண்ண வேண்டியது தானே! இதெல்லாம் வந்து ராணுவ் கேட்டுட்டு இருக்காரு. இப்படிதான் ராணுவ ஏற்கனவே ராணுவ் வாய் தொறக்க மாட்டாரு. விஷால் வந்து மண்டைய கழுவுனா, அப்படியே மண்டைய குடுத்துட்டு வெயிட் பண்ணுவாரு. "நீ எல்லாம் மண்டையெல்லாம் கழுவி முடி. அதுக்கப்புறமா நான் என் மண்டைய எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு பார்க்குறேன்" அப்படின்னு இருப்பாரு. இப்போ பேச வேற கூடாது டாலா இருக்கிற பட்சத்தில, இன்னும் சுத்தமா உட்கார வச்சு தேய்ச்சு தேய்ச்சு மண்டைய கழுவிட்டு இருக்காரு. இவரும் கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த வாரம் கழுவுன மண்டைலாம் எப்படி வேலை செய்யுங்கிறத தான் பார்க்கணும். ஆச்சா, இந்த மாரி ஆச்சு. இந்த விஷால்து.
அப்புறம் வந்துட்டு ஜாக்லினை பற்றியும் அந்த இடத்துல ஜாக்லின் பற்றியும் பேசவே தேவையில்ல. ஆனால் அதெல்லாம் வந்து 1 ஹவரில் காட்ட மாட்டாங்க. ஜாக்லின் தேவையில்லாமல் இழுத்து வச்சு பேசினதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இதில் தர்ஷிகா கிட்டே ஒரு நேர்மையாக வேற சொல்லிட்டாராம். வந்து இந்த மாதிரி வந்து இது வேணாம் கண்டென்ட் 2 பேருக்குமே இது ஒத்து வராது. நீயும் சொல்லலை நானும் சொல்லவுன்னு. பட் ஆனால் இது ஒரு கண்டென்ட்காக எல்லாரும் இதை பற்றி பேசும்போது நம்ம இந்த ஷோவில் வந்து நம்மளுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நம்ம சஸ்டெயின் பண்ணுறது யூஸ் ஆகுன்ற மாதிரி கேவலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஓப்பனாக அந்த பொண்ணுக்கிட்டே பேசினது வேற சொல்கிறாரு. இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இதை அட்ரஸே பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணை தப்பாக ஒரு ஷோவில் காட்டுறதை பற்றியோ பேசுகிறத பற்றியோ சொல்கிறதுக்கு. ஆனால் மற்றதெல்லாம் தேவையில்லாத கிண்ணம் பஞ்சாயத்து, தட்டு பஞ்சாயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பார் விஜய் சார். வேறு என்ன அவருக்கு அப்படி தான் ஹோஸ்ட்டுக்கு பேசணும்னு சொல்லி சம்பளம் பேசியிருக்காங்க போல இருக்குது. அவரும் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. இது பேசினாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. தற்பெருமை பேசுகிறதையே வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து பேசியிருக்காரு விஷால். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு. இப்படி வந்து நான் ஜாக்லின் கூடலாம் வந்து அவங்க கூடலாம் போட்டி போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா வெளில எனக்கு அவ்வளோ ட்ரெண்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னமோ சொல்கிறாரே, துப்பாக்கி ஏன் பக்கம் திரும்பினா அதுக்குன்னு நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் திருப்பி சுட்டுடுவேன்னா, நீங்கள் வாயில் மட்டும்தான் விஷால் வடை சுடுவீங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இவ்வளோ நாள் அத்தை பண்ணிருக்கீங்க, இனிமேல் அத்தை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த வாயில் வடை சுடுறதையாவது வீக்கெண்டில் வந்து சொல்லிடுறாங்களா? சொல்லி வந்து உங்கள் பொய்ஷ் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உள்ளே இருக்க கேர்ள்ஸ்க்கும் தெரியும், மற்றவங்களுக்கும். பாய்ஸ்க்கெல்லாம் ஆப்வியஸாக தெரியும், கேர்ள்ஸ்க்கு தான் பாதி பேருக்கு உங்களை பற்றி தெரியாது உள்ள. அதை வந்து பொத்தி பொத்தி வைக்கிறாங்க பிபி டீம். என்ன பண்ணுறது, நீங்கள் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. ஓகே கைஸ், நம்ம மற்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.